Yeah guys, welcome to my channel. நம்ம இப்போ NCERT சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து parallax மெத்தட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இத நீங்க எப்படி பண்றது, இதோட பேசிஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய சம்ஸ்க்கு வந்து நீங்க இந்த மெத்தடை வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே நான் பின்னாடி வந்து சொல்லி தரேன். So let's start. இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் தியரிஸ் மாதிரி இருக்கு. ஸோ நீ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேரலாக்ஸ் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, லார்ஜ் டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. லைக் டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பிளானட்டு, மூனு, சன்னு, இந்த மாதிரி வந்து லார்ஜ் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதான் வந்து பேரலாக்ஸ் மெத்தடு. பேரலாக்ஸ் மெத்தடில் இப்போ நம்ம வந்து ஒரு அசம்ஷன் பண்ணி அதில் வந்து டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஸ் வந்து ஒரு பிளானட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த பிளானட்டை நம்ம ஏர்த்ல இருந்து ஒரு பாயிண்ட் ஏல இருந்தும் இன்னொரு பாயிண்ட் பில இருந்தும் அப்சர்வ் பண்ண போகிறோம். அண்ட் அந்த 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ்க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் பேர் வந்து பேசிஸ். அப்புறம் அந்த பிளானட்டோட டிஸ்டன்ஸ், அதாவது A to S, அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து டீன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உள்ள டாபிக்ஸில் வந்து இந்த SI யூனிட் பற்றி ஒரு டாபிக் இருக்கும். அதில் வந்து பிளேன் ஆங்கிள் அண்ட் ஸ்டெரடியன் ஆங்கிள் பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்போதைக்கு நமக்கு வந்து பிளேன் ஆங்கிள் வந்து போதும். பிளேன் ஆங்கிள் வந்து எப்படின்னா, இந்த டயக்ராம் வந்து ஒரு சர்க்கிளோட ஒரு பார்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ இது வந்து இந்த ஆர்க்கோட லென்த் வந்து L. இந்த R வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இந்த தீட்டா வந்து இது ரெண்டு ரேடியஸ்க்கு உள்ள ஆங்கிள். ஓகேவா? இந்த ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அதாவது தீட்டா இஸ் ஈக்குவல் டு L/R, or arc length is equal to r theta, or arc length is equal to r theta. ஓகேவா? இப்போ இதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதை வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். சர்க்கிள் வந்து எப்படி போடுறது அப்படின்னா, லைக் எஸ் வந்து சென்டராக வச்சு இதை வந்து ஒரு சர்க்கிளாக வந்து நான் கன்சிடர் பண்ண போகிறேன். படி எஸ் வந்து சென்டர் ஆஃப் அ சர்க்கிள், டி வந்து ரேடியஸ், அண்ட் இந்த பியை வந்து நம்ம ஆர்க் லென்த்தை அசியூம் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் ஃபார்முலா, ஆர்க் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. ஸோ ஆர்க் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. ஆர்க் லென்த்துக்கு பதிலாக நம்ம எதை கன்சிடர் பண்ணியிருக்கோம்னா, பேசிஸை வந்து ஆர்க் லென்த் பதிலாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஆர். ரேடியஸ்க்கு பதிலாக எது ரேடியஸ்? டிஸ்டன்ஸ் தான் வந்து ரேடியஸ். ஸோ டி இன்டூ இது சப்டெண்ட் பண்ணுற ஆங்கிள் தீட்டா, அதாவது ரெண்டு ரேடியஸ் சப்டெண்ட் பண்ணுற ஆங்கிள் தீட்டா. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு டி தீட்டா. நமக்கு எது தேவை? டிஸ்டன்ஸ் ஆஃப் அ பிளானட் தான் தேவை. டி இஸ் ஈக்குவல் டு பி டிவைடட் பை தீட்டா. ஓகேவா? இப்படி தான் வந்து இந்த ஃபார்முலா வந்து வந்திருக்கும். இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து ரொம்பலாம் வந்து மெமரைஸ் பண்ண வேணாம். இந்த ஃபார்முலாவை கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். இன்றைக்கி நடத்தின பேரலாக்ஸ் மெத்தடில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கைண்ட்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லா டவுட்டுமே நான் ரிசால்வ் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அது இன்னும் எனக்கு வீடியோ பண்ண மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்ட் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு மை சேனல். லெட்ஸ் மீட் இன் அ நியூ வீடியோ.